இப்போ டிடிஜிஎஸ் ஜி கொஞ்சம் ஐபத்தா யூடியூப் சேனல்ல இருந்து அண்ணன் பேட்டி எடுக்க போறோம். ஆனா சொல்லுங்க, நான் மாடெல்லாம் எப்படி டக்குனு சனை பிடிச்சிருதுங்க? சேனை பிடிச்சிருதுண்ணா. கண்ணெல்லாம் நல்லபடியா எத்தனை டைம்ல சனை பிடிச்சிருது உங்களுக்கு? எல்லாம் ஒரு 2 மாசத்துலயே பிடிச்சிருது. இல்ல எத்தனை டைம் ஊசி போட்டா பிடிச்சிருது? ஒரு டைம்லயே பிடிச்சிருது. ஒரு டைம்ல பிடிச்சிருது. போன முறை ஊசி போட்டு போனது அந்த மாடு என்ன கண்ணு போட்டது? இது கிடையர் கண்ணுட்டி போட்டு. கிடையர் கண்ணு. இப்ப இந்த மாடு என்ன கண்ணுட்டி போட்டிருக்க? இது கால கண்ணுட்டி. கால கண்ணுட்டி. இப்ப நாங்க டிடிஜிஎஸ் யூடியூப் சேனல்ல உண்மைதான் பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன். கைராசி எல்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. கைராசி எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பஞ்சங்குப்பத்தை சேர்ந்த ராமதாசனுங்கிறவங்க மாட்டு பண்ணையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவரது ஏரிக்கினே வந்து பாத்தீங்கன்னா கிடேரி கண்ணு போட்டது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப வந்து காலக்கண்ணு போட்டது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மாட்டு பண்ணையில 2 மாடு இருக்குன்னா அந்த 2 மாடும் வந்து பாத்தீங்கன்னா இதை அவரு சொல்லியிருக்காரு, கிடேரி கண்ணும் அடுத்து காலக்கண்ணும் அப்படின்னு. ஆனா வருஷத்துல ஒரு கண்ணு எடுத்துருவாரு அப்படின்னுங்கிற மாதிரி அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. வருஷம் நாங்க கண்ணு கரெக்டா போட்டுட்டு தான் இருக்கு நீங்க ஊசி போறது அப்படின்னுங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருஷத்தில் ஒரு கண்ணு மாடு போடணும் அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும்னு ஒரு கறவை மாடு புத்தகம் அப்படின்னுங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருட ஒரு கன்று கிடைக்க என்ன செய்யலாம் அப்படின்னுங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கோம். ஒன்று உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். ஜனவரி மாதத்தில் ஒரு மாடு கறவை மாடு கண்ணு ஈனுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிப்ரவரி மார்ச் அப்படின்னுங்கிறத நீங்கள் விட்டாடணும். திருப்பி ஏப்ரல் மாதம் நீங்கள் சென ஊசி போட ஆரம்பிச்சிடணும். அதாவது ஏப்ரல் மே அப்படின்னுக்குள்ளே நீங்கள் சென ஊசி போட ஆரம்பிச்சிடணும். அது கன்று என்ற 3வது மாதம் கறவை மாட்டிற்கு செயற்கை முறை கருவிட்டல் கண்டிப்பாக செஞ்சிடணும் நம்ம எப்பயுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 3 மாதம், அதாவது மேக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அப்படின்னுங்கிற இதில் ஜூலை மாதத்தில் அது 60 நாளில் கூட நீங்கள் செனை செக் பண்ணிடலாம். செனை ஊசி போட்ட 2 முதல் 3வது மாதம், அதாவது கறவை மாட்டிற்கு செனை பரிசோதனை கன்ஃபார்மாக நீங்கள் செஞ்சிடணும். அதாவது ஏப்ரல் மாதத்தில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஜூலை மாதத்தில் பண்ணிடணும், மே மாதத்தில் போட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் பண்ணிடணும் அப்படின்னுங்கிற மாதிரி 3 மாத கேப்பில் நீங்கள் செனை ஊசியை செக் பண்ணிடணும், மாடு செனையா இல்லையா அப்படின்னுங்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏப்ரலில் செனை ஊசி போட்டுறீங்க, மே ஜூன் போயிடுச்சு, ஜூலை மாதத்தில் மாடு செனை அப்படின்னுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் கன்று என்ற 10வது மாதம் செனை பிடிச்சி 7வது மாதம் கறவை மாட்டிற்கு பால் அளவு நிறுத்திடணும். கரெக்டாக அக்டோபரில் நிறுத்திடணும். அதாவது ஜூலைனா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு பால் அளவு நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கருவின் வளர்ச்சிக்கு கறவை மாட்டிற்கு கூடுதலான தீவனம் வைக்கணும். நவம்பர் டிசம்பர் அப்படி அதிகமான தீவனம் நீங்கள் வச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னும் போது, அதாவது கூடுதலானா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டே வர்றீங்கன்னா ஜனவரி மாதம் மறுபடியும் கறவை மாடு இன்னொரு கண்ணு போட்டுரும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு ஜனவரி மாதம் அது கண்ணு போட்டுச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே சுழற்சியில் நீங்கள் கரெக்டாக சென ஊசி போட வேண்டியதான். இது அனைத்துமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இருக்குது. அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷூட் பண்ணி அதாவது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது, இது வந்து புக்கில் உள்ள இது, அப்படியே நான் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடிஜிஎஸ் ஜி குந்திராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.